வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிளாஸில் ஒரு கேர்ள்ஸ் பாடி ஷூட் அந்த மாடல் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த் இயர் மாடல், ஒரு டைட் ஃபிட் மாடல் சொல்லலாம். ஜிம்னாஸ்டிக்கு, அத்லட்டிக்கு, அது மாதிரி ஸ்விம்மிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு பண்ணும்போது இந்த மாதிரி மாடல்ஸ் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது பெருசாக இதில் நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு டைட் ஃபிட் டாப்பு ப்ளஸ் கீழே ஒரு பேண்டிஸ் ரெண்டும் அட்டாச் பண்ணோம்னா இந்த மாடல் கிடச்சிரும். ஆல்ரெடி கேர்ள்ஸினுடைய ப்ரீஃப், பேண்டிஸ் இதெல்லாம் பண்ணுறது இதனுடைய வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோஸ் போய் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும். இந்த வீடியோவுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த 2 வீடியோவுடைய லிங்க் தர்றேன். அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். இதில் பொதுவாக வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக் வித்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அது ஒரு இன்னர் கார்மெண்ட் மாதிரி தான் இருக்கனால நெக்கு வித்து ஜாஸ்தியாக இருக்கும். நெக் ட்ராப்புமே பேக் நெக் ட்ராப் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக் ட்ராப்பு கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் என்னுடைய ஸ்பெஷலைசேஷன். இவர் டேரெக்டாக எப்படி ஸ்பெக்கு மெஷர் பண்ணுறது, எப்படி ட்ராப் ஆரம்பிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதனுடைய மெஷர்மெண்ட்டு எப்படி அளக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் டூல் எடுத்துக்கோங்க. ரெகுலராக செஸ்ட்டு, அது மாதிரி இங்கேருந்து இதோடைய லென்த்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக லென்த்து இதை ஹெச்பிஎஸ் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இந்த பாட்டம் வரைக்கும் வரும் லென்த். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நெக் வித், அப்புறம் ஷோல்டர், அப்புறம் இங்கேருந்து இது பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டு, அப்புறம் இங்கேருந்து இது சைடு மெஷர்மெண்ட் இதுக்கு வேணும், சைடு மெஷர்மெண்ட்டு. அப்புறம் இந்த இடத்துல இருந்து இது ஹிப்பு, அப்புறம் இது வெயிஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அக்ராஸ் ஃப்ரண்ட்டு, அக்ராஸ் பேக் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது மாதிரி இங்கேருந்து நேராக இருந்தீங்கன்னா நெக் ட்ராப், ஃப்ரண்ட் நெக் ட்ராப், பேக் நெக் ட்ராப். ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் பாடியோட மெஷர்மெண்ட்டு. இங்கே ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது பாட்டமில். இது க்ரோச் வித்து, ரொம்ப முக்கியமானது க்ரோச் வித்து. அவ்வளோதான் இதனுடைய ஆல் மெஷர்மெண்ட் பாடியை பொறுத்தவரையில். இதே ஸ்லீவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரெகுலர் தான், ஒரு கிளாஸ்லேயே சொல்கிற மாதிரி தான், இருந்தாலும் 100 வாட்டி சொல்லிடுறேன். ஸ்லீவ் லென்த்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது பைசப்பு, இங்கேருந்து இது பார்த்தீங்கன்னா இது அண்டர் ஆர்மு. அது மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் பர்டிகுலராக அளந்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் அளந்தீங்கன்னா இது கேப் கைட்டு, இதான் ஸ்லீவ் கருவு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் கருவு, இந்த நாச்சஸ் போட்டிருக்கிறது ஃப்ரண்ட் கருவு, இங்கே இருக்க நாச்சு, இது பேக் கருவு. ஸோ அவ்வளோதான் ஸ்லீவில் நம்ம பார்க்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸு. ஆல்ரைட், இப்போ டேரெக்டாக பேட்டர்ன் ட்ராப் பண்ணுறதுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டு எடுத்திருக்கேங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். எம்சைஸ் மெஷர்மெண்ட் எடுத்துருங்க. செஸ்ட்டு 15 இன்ச்சு, லென்த்து 32 இன்ச்சு, வெயிஸ்ட் 12.5 இன்ச்சு, ஹிப்பு 15 இன்ச்சு, ஷோல்டர் 2.5 இன்ச்சு ஒன் சைடு ஷோல்டர், நெக் வித்து 7 இன்ச்சு, பேக் நெக் ட்ராப் 7.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 5.5 இன்ச்சு, ஆர்மோல் ஸ்ட்ரீட் 7 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த் 6 இன்ச்சு, ஸ்லீவ் ஓப்பன் 5 இன்ச்சு, இந்த க்ரோச் வித் கீழே க்ரோச் வித் 2 இன்ச்சு, சைடு சீம் 15 இன்ச்சு. ஆல்ரைட், இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம இந்த பேட்டர்ன் வேலையை ஆரம்பிக்க போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூ சேவ் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் லென்த்து 32 இன்ச்சு, 32 என்டர். செஸ்ட் 15 இன்ச்சு, 15ல் பாதி 7.5 என்டர். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு பிளாக் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஷேப் டூல் எடுத்துகிட்டு பாயிண்ட்டை மடமடன்னு வச்சுட்டு நம்ம பேக்கு
ட்ராப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பண்ணிக்கிறேன். பேக் நெக் வித் 7 இன்ச்சு, 7ல் பாதி 3.5. பேக் நெக் ட்ராப் 7.5 -7.5 ரைட். அப்புறம் இங்கேருந்து ஷோல்டர் 2.5 இன்ச்சு. இதை ஷோல்டர் வந்து ஸ்லோப்பு ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துக்குங்க. ஷோல்டர் ஸ்லோப்பு ஒரு 1/2 இன்ச்சா, இன்னொரு 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சே சேர்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப 1/2 இன்ச்சு கொடுத்தா கம்மியாக இருக்குது, 1 இன்ச்சு கொடுத்துக்கலாம். அடுத்தபடியாக வந்து ஆமூல் ஸ்ட்ரெயிட் வைக்கிறோம். அதுக்கு ரெகுலர் தான். ட்ரா மோடு எடுத்துகிட்டு ஃப்ரீ லைன்ஸ் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸில் போயிட்டு எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ, ஆமூல் ஸ்ட்ரெயிட் எவ்வளோ மெஷர்மெண்ட்டோ அந்தளவுக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுற போகிறேன். பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த இடத்துல மீட் ஆகுது. எஸ்கேப் கொடுத்தா போயிடும். இந்த பாயிண்ட்டை அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து வந்து கரெக்டாக இதில் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ பாடியை தள்ளிட்டு அந்த டெம்பரரி லைனை டெலீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அக்ராஸ் ஃப்ரண்ட் பேக் மார்க் பண்ணுறதுக்கு மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிடில் ஒரு பாயிண்ட் வந்துடும். ஆல்ரைட். அப்புறம் வீஸ்ட்டுக்கு ரேண்டம் ஒரு பாயிண்ட் வைங்க. வச்சுட்டு இந்த ஹெச்பிஸ் பாயிண்ட்டை செட் ஆரிஜின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட வேல்யூ இங்கே தெரியும். எக்ஸில் வந்து வெயிஸ்டோட பொசிஷன் அண்ட் ஒயில் வந்து அதனுடைய வேல்யூ. பொசிஷனை வந்து வெயிஸ்டோட பொசிஷனுங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13லேருந்து 16 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். 13 to 16 வச்சுக்கலாம். நான் இந்த ஸ்டைலில் வந்து ஒரு 15 வச்சுக்கிறேன். இல்லை ரைட். அப்புறம் இங்கிருந்து மணிக்கு சைடு மெஷர்மெண்ட் 15 இன்ச்சு கொடுத்துருக்குது. 15 வச்சுட்டேன். ரைட். அப்புறம் இங்கேருந்து க்ரோச் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குது. அதையும் நான் வச்சிடுறேன். 2 இன்ச்சு, 2ல் பாதி 1 இன்ச்சு. ஆல்ரைட். கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் தேவையில்லை, டெலீட். வரைக்கும் வெயிஸ்ட் பொசிஷன் தான் வச்சுருக்கேன். ஒரு அளவு கொடுக்கல. வெயிஸ்ட் அளவு வந்து நம்மளுக்கு வந்து 12 இன்ச்சு வேணும். அப்போ அதில் பாதி வந்து 6.25 6.25 6.25 வருது. அதேமாதிரி இங்கே இப்போ ஷோல்டர் அளவு எங்கே இருக்குன்னா 6 இருக்குது இங்கேருந்து. அப்போ அதை வந்து ஒரு 5 கம்மியாக வச்சுக்கிறேன். 5 இன்ச்சாக வச்சுக்கிறேன். பேக்கு இந்த பாயிண்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிட்டேன்னா எனக்கு பேக் நெக் ட்ராப் போல் வந்து இந்த பாயிண்ட் அட்டை ஜாயிண்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஷேப்பிங் கொடுக்க போகிறோம். ஷேப்பிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்டர்ன் ஓப்பன் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓப்பன் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நெக்கு ஸ்ட்ரெயிட் லைனை கர்வாக மாற்றிட்டு இந்த இடத்த வந்து 90 டிகிரி அப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் ஷேப் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஷேப்பை நல்லா பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். இது எனக்கு பேக் ஷேப்பு. அதேமாதிரி ஆமூல் இதை கர்வ் பண்ணிக்கோங்க. இதையும் கர்வ் பண்ணிக்கோங்க. இந்த போர்ஷனை 180 டிகிரி கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஷேப் உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு பண்ணுங்க. இந்த ஹேண்டில் தான். இந்த ஹேண்டிலை பிடிச்சிட்டு நல்லா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். போதும். இது பேக்கு. அது மாதிரி வேஸ்ட்டு இதை கர்வ் லைனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இதை ஸ்ட்ரெயிட்டை கர்வ் லைனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டை 180 டிகிரி கொடுங்க. உங்கள் ஷேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஷேப்பாக நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்த கொஞ்சம் மாற்ற. ஆல்ரைட். அது ஹிப் ஏரியா. ஆல்ரைட் போதும். அடுத்தபடி இங்கே ஒரு பாயிண்ட்டு, அதாவது ஃப்ரண்ட்டு மாற்றும்போது பின்னாடி பார்த்துக்கலாம். இதை ஓகே. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறேன்னா, இது ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி பேஸ்ட்.
ஏற்கனவே போட்டதை நான் பேக்குன்னு வச்சுக்கலாம், இதை பேக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அப்படியே கன்யூஸாக சேவ் பண்ணிக்கிறோம். இது வந்து கேர்ள்ஸ் பாடி ஷூட், SUIT பாடி ஷூட். ஸோ ஓகே, மேலே வந்து அந்த நேம் டிஸ்பிளே ஆகிடுச்சு, சேவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த ஃப்ரண்ட்டை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பேக்லேருந்து ஃப்ரண்ட் எந்தெந்த இடத்துல மாறும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நெக்கு. இந்த மாதிரி பாடி ஷூட்டுக்கெலாம் பேக் நெக் ட்ராப்போட ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே ஒரு -2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன். பேக் தான் டெப்த்தாக இருக்கும். இதனால ஃப்ரண்ட்டுக்கு ஷேப் தகுந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், ரவுண்டாக பண்ணிக்கணும். அடுத்தபடியாக ஆமோல். பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 3/8 வந்து 1 சென்டிமீட்டர் உள்ள டெப்த்தாக இருக்கும். -0.38 வந்துருச்சு, போதும் எனக்கு. அடுத்து பாட்டம் ஏரியா. இந்த ஏரியாவை பொறுத்தவரையில் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அளவு வந்து வச்சாச்சு. ஆனால் வந்து இந்த க்ரோச் அளவு வந்து பார்த்திங்கன்னா பேக் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பேக்கை வந்து ஒரு 2 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டை 2 இன்ச்சு டிக்ரீஸ் பண்ணுறேன், குறைச்சிக்கிறேன். ரைட், இப்போ ஃப்ரண்ட்டை ஷேப் எடுக்கிறேன், கொடுத்துட்டு ஷேப்பிங். ஆல்ரைட், ஃப்ரண்ட் ஷேப் போதும், நீட்டாக இருக்கு. அது பேக்கை ஷேப் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பேக் படாக்ஸை கவர் பண்ண அந்த இடத்துல ஃபேப்ரிக் கொடுக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேஸ் வேணும், அப்போ தான் ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக பேண்டீஸ் ப்ரீஃப் போடும்போது சொல்லியிருப்பேன். ஷேப்பை போதும். இது பேக், நம்மளுக்கு பேக்கு ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தபடியாக ஸ்லீவ். ஃபஸ்ட்டு வழக்கம் பொழுது டபுள் ஸ்லீவை போட்டு ஜாயின் பண்ணிடுவேன் தான். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு மேட்சாக ஒரு ஸ்லீவ் போடுவோம். ஃப்ரண்ட் ஆர்முக்கு மேட்சாக ஸ்லீவ் லென்த்து 6 இன்ச்சு. ஸ்லீவ் ஓப்பன் வந்து 5 இன்ச்சு இருக்குன்னு. இப்போ இங்கே பைசப் எதுவுமே கொடுக்கல, அதனால் 5 இன்ச்சு ஷார்ட் ஸ்லீவ் தான். கொஞ்சம் ஈஸியாகவே மேக்கப் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் செக் பண்ணி பார்த்துக்குங்க, வந்துருச்சு. ஓகே, இப்போ கேப் கைட்டு. இங்கேருந்து கேப் கைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மென்ஸ் டைட் ஃபிட்டு, அதனால் ஒரு 5 இன்ச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லூஸ் ஃபிட்டாக இருந்தால் குறைச்சிக்கலாம், டைட் ஃபிட்னால ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை டெலிட் கொடுத்துருங்க. இந்த 5 இன்ச்சு இங்கே தான் இது வந்து ஸ்லீவ் ஓப்பனோட பைசப் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், இப்போ இதை வந்து ஷேப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பை. இது பேக்கு தான், கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும். ஃப்ரண்ட் வரும்போது நல்லா டெப்த்தாக போட்டுக்கலாம். இப்போ இந்த கர்வ் மேட்ச் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். மெஷரிங் டூல் எடுத்து அளந்து பாருங்கள். பேக் ஆர்மோல் கர்வ் எவ்வளோ இருக்குது? 7.73 இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு 7.8 இருக்குது. ஸோ ஜாஸ்தி இருக்குது, நம்ம கம்மி பண்ணணும். இந்த இடத்துல கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம், 7.73 கொண்டு வரலாம். இதை நீங்கள் இந்த பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கூட கொண்டு வரலாம் மேனுவலாக.
-0.7 கொடுத்தீங்கன்னா 7.27 கிட்டத்தட்ட 7 நியரஸ்ட் வந்துருச்சு. போதும். இல்லை எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணோம்னா அந்த கர்வ் சேஞ்ச் மெஷர்மெண்ட்டை போயிட்டு நீங்கள் மாற்றலாம். அது as per உங்களுடைய இஷ்டம். ரைட், இதை ஒரு காப்பி பேஸ்ட் எடுத்துங்க. இதை பேக் வச்சுங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு அந்த மாதிரி இதை மேட்ச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் ஆர்மோல் எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கலாம். 8 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 7.25 தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3/4 இன்ச்சு ஜாஸ்தி வேணும். 3/4 இன்ச்சு ஜாஸ்தி வைக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணிக்குவோம். இல்லாட்டினா ஏன்னா 3/4 இன்ச்சு ஜாஸ்தி இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆமல் கருவுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1/4 இன்ச்சு இதுக்குள்ளே இருந்தால் கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வர முடியாத சுச்சுவேஷனில் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அது என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். Ctrl Z போட்டுக்கலாம். 7.27 8 இன்ச்சாக மாற்ற முடியாது. ஒரு கிட்டத்தட்ட 3/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் அது இதையும் நம்ம வைக்க முடியாது. மன்னிச்சுக்கோங்க, நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம். 7.27 இல்லை, ஃப்ரண்ட் வேல்யூவே நம்ம தப்பாக பண்ணிட்டோம் நினைக்கிறேன். பேக்குடைய வேல்யூ .73 வேணும். ஆக்சுவலாக நம்ம 7.73 தான் அந்த மாதிரி தப்பாக மாற்றிட்டோம். ரைட், 7.73 வேணும். அதை மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, சாரி, சேஞ்ச் கர்வ் லென்த் .1 இந்த 2 பாயிண்ட் எடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை 7.73 வெறும் 3 கொடுத்துட்டு இந்த செகண்ட் பாயிண்ட்டை எங்கே இருக்கும், ஹரிசாண்டல் செகண்ட் கொடுத்தீங்கன்னா எங்கே வரும். இதை வேலிடேட் கொடுத்துருங்க. ரைட், இது ஓகே. இப்போ இதைத்தான் நம்ம போயிட்டு இந்த ஸ்லீவ் ராங் அதை டெலீட் பண்ணிக்கிறேன். இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கொண்டு வந்து இப்போ 7.73 இருக்குது. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் ஆர்ம்கோல் காலேஜ் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. 8 தான் வேணும். அதை மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 மாற்றிருக்குது. அதே கர்வ் லென்த் தான். சேஞ்ச் கர்வ் லென்த் எடுத்து இந்த பாயிண்ட் இந்த கர்வ் கொடுத்துட்டு இங்கே 8 இன்ச்சாக மாற்றணும். மாற்றிட்டு இந்த பேசியர்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெண்ட் ஆகி காட்டும். ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்மளுக்கு ஸ்லீவு. இப்போ இந்த 2 ஸ்லீவையும் எடுத்து ஒட்டி விட்றது தான் வேலை. இதை ஃப்ளிப் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு சைடு ஸ்லீவை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுருவோம். ரைட், ஒட்டி விட்டாச்சு. இப்போ நாச்சஸ் அப்ளை பண்ணிடுங்க. டிஸ்டன்ஸ் நாச் எடுத்துகிட்டு இங்கே ஹெட்டில் ஒரு நாச்சு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா திரும்பவும் அது இன்னும் ஃப்ரண்ட்டில் ஒரு நாச்சு அப்ளை பண்ணணும். இங்கே கொடுத்துட்டு ஒரு 3 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் ஒரு நாச்சு வந்துடும். இதை ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்கிறது தான் நல்லா டிப் கர்வாக இருக்கும். சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நமக்கு பேட்டர்ன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அலவன்ஸ் கொடுக்கறது. இதுக்கு பாடியை பார்த்தீங்கன்னா சுற்றி 1 சென்டிமீட்டர் கொடுத்துருங்க. எல்லா பக்கம் சுற்றி 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு சுற்றி 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குங்க. ஸ்லீவுக்கு சுற்றி 1 சென்டிமீட்டர் கொடுத்துங்க. ஆனால் இந்த ஹெம்மிங் மட்டும் எடிட் சீம் அலோன்ஸ் போயிட்டு இங்கே 3/4 இன்ச்சு 0.75, அதே மாதிரி இங்கேயும் 0.75 கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல கார்னர் அடி நம்ம போன கிளாஸில் அந்த பாக்கெட்டுக்கு அப்ளை பண்ணேன், கங்காரு பாக்கெட்டுக்கு. இப்போ இந்த கிளாஸில் இது ஸ்லீவில் அதே சேம் தான். இந்த கார்னர் போயிட்டு நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் அப்படி கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ப்ரீவியஸ் சிமெட்ரி
கொடுத்தீங்கன்னா 2 பக்கம் அந்த கார்னர் டேன் பேக் கார்னர்னு பேர். இதை டேன் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக இதில் வந்து மேட்ச் ஆகும். அதனால தான் டேன் பேக் கார்னர் பேர். ஆல்ரெடி அவ்வளோதாங்க இன்னைக்கு கிளாஸு. அழகாக நம்மளுக்கு ஒரு பாடி ஃபிட் கிடச்சிருச்சு. ஓகே நண்பர்களே, இது போதும்னு நினைக்கிறேன். சைஸ் மட்டும் கொடுத்துடலாம். நான் சைஸ் கொடுக்கல, ஆல்ரெடி இதே தான் சேம் லாஸ்ட் கிளாஸ் பண்ண மாதிரி தான். கிரேடிங் டூல், எடிட் சைஸ் செட், ஜென்ரைட், போய்ட்டு ஆம் சைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் கிளாஸ் ஒரே சைஸ் கொடுத்தேன். இப்போ சப்போஸ் இதுக்கு எஸ்எம்எல்எக்ஸ் ஒரு ஸ்டெப் மேலே போகலாம். எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் எத்தனை சைஸ் இருக்கோ வரிசையாக ஃபேஸ் ஃபிட் டைப் பண்ணிடுங்க. ஜென்ரேட் கொடுத்தீங்க எல்லாம் வரிசையாக வந்துடும். இங்கே வேலிடேட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாடியில் ஆக்சுவலாக நான் போட்ட சைஸ் வந்து எம் சைஸ் போட்டேன். ஆனால் நம்மளுக்கு பாடியில் டிஸ்பிளே ஆகிருக்கிறது பாருங்கள், எஸ் சைஸ் டிஸ்பிளே ஆகிருக்கும். இது ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரிசையாக எல்லா சைஸையும் டைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எந்த சைஸோ அதை தான் டிஸ்பிளேல வந்து எடுத்துக்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கிரேடிங் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம போட்டது எம்மு, ஆனால் இங்கே டிஸ்பிளே ஆகிறது எஸ்ஸு. அதை உடனே இங்கே மாற்றிக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சைஸஸ்ன்னு இருக்கும். இதில் போயிட்டு எம் சைஸ் வேணும், எம் சைஸ் தான் போட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே க்ரீனில் இருக்குது, ஒன்று மட்டும் எல்லோவில் கலர் இருக்குது. அந்த எல்லோ கலர் அமைக்க தான் இங்கே டிஸ்பிளேல மாறி இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இதை மாற்றி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எது பேஸோ அந்த பேஸ் இது டிஸ்பிளே ஆயிரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா பேஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு, மற்றதெல்லாம் கிரேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். இதில் டவுட்ஸ் ஏதாவது உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம டிஸ்கஸ்னால் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.